ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளை யாரிடமிருந்தும் நாம் பிச்சை கேட்க வேண்டாம். பிச்சை கேட்பதல்ல உரிமை, மீட்டு பெறுவது வென்பெடுப்பதுதான் உரிமை. எனவே எங்களுக்கு உரிமை கொடுங்கள் என்று யாரிடமும் கேட்க வேண்டாம். நமக்கான உரிமையை வென்றெடுப்போம், மீட்டெடுப்போம். உரிமை வழங்கப்பட்டது, உரிமை தரப்பட்டது என்கிற சொல்லாளர்கள் கூட நாம் பயன்படுத்தக்கூடாது. உரிமை வென்றெடுக்கப்பட்டது, உரிமை மீட்கப்பட்டது என்ற சொல்லாளர்களைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் பெருமளவில் ஊடகங்கள் விலை போயிருக்கு. இந்த திமுகவினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட தவறுகிறார்கள். இதனுடைய விளைவு தமிழ்நாடு திவாலாகிற திசை நோக்கி போகிறது. அதிமுக அரசாங்கம் முடிகிற போது டாஸ்மாகினுடைய வருமானம் 30,000 கோடி. இந்த முறை 66,000 கோடி அட்டன் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட 2 மடங்கு மேல் வருமானம் அதிகரிச்சிருக்குது. இந்த நாட்டில் கடன் பட்டிருக்கும் இல்லையா, இந்த 4 ஆண்டுகளில் வாங்கி முடித்திருக்கிறார் ஸ்டாலின். அவ்வளவு கடன் வாங்கியிருக்கார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலம் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கார். இந்த நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி பெருகுவதற்கு காரணம் இதற்கு முன்னால் இருந்த அரசு கொண்டு வந்த திட்டங்கள். உங்க அப்பா வாங்கி இந்த கடனை விட 400% அதிகம். 4 வருஷத்துல 15 திட்டங்களுக்கு தான் எல்லாமே முதலீடு பண்ணிருக்கோம். 4 லட்சம் கோடி இல்ல சார், 10 லட்சம் கோடியும் கூட வாங்க. அதை அதோட எங்க மூலதனம் எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? மாணவர்களினுடைய கல்வி கடனை ரத்து செய்வோம்னு மைக்க பிடிச்சிட்டு அந்த கத்து நீங்க தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது 4 வருஷமா காத்துட்டு இருக்கிறான். உங்களுடைய கடைசி பட்ஜெட்லயும் கூட இப்ப நீங்க சொல்லிருக்கீங்களா கல்வி கடன் ரத்து பண்ணிருக்கீங்களா? அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெருவில் இறங்கி போராடுவதற்கு தயாராயிட்டாங்க. அந்த நிலை வந்த பிறகு இப்ப அவங்க எப்படி ஏமாத்துறது? சரண்டர் லீவ் உங்களுக்கு கொடுத்துறோம், பணம் வாங்கிக்கலாம். எப்ப வாங்குவீங்க? 2026 ஏப்ரல் மாசம் வாங்கிக்கலாம். இந்த 25 ஏப்ரலுக்கு வாங்கிக்கோங்க. சொல்லணும்ல, ஏன் சொல்லல? 40,000 அரசு பணியிடங்களை உருவாக்குவோம், நிரப்புவோம் நீங்க சொல்றீங்க, வேலை வாய்ப்பு தருவோம் சொல்றீங்க. இந்த டிசம்பர் முடிகிற வரைக்கும் 7,000 பேருக்கு தான் அரசு பணி கொடுக்க முடியும் என்று அரசாங்கமே சொல்லிவிட்ட பிறகு பட்ஜெட்ல 40,000 பேருக்கு வேலை கொடுப்போங்கிறீங்க. 4 ஆண்டுகளாக எதுவுமே செய்யாமல் உங்க ட்ராக் ரெக்கார்ட் அவ்வளவு மோசமா இருக்கு. கடைசி ஒரு ஆண்டுல எல்லாமே செய்து விடுவோம் நீ அறிவிப்புகளை அள்ளி வீசுகிற போது பார்க்கறதுக்கு பயங்கரமா வானவேடிக்கையா தான் இருக்கு. எப்படி இந்த பத்திரிகைகள் எல்லாம் இவங்களை புகழ்ந்து எழுதுறாங்க? அறிஞர் பெருமக்கள் பூரா இவங்களை புகழ்ந்து எழுதுறாங்க. இவர்கள்